வணக்கம். தீர்காயுஷ்மான் பவ, விஜய் பவ, சர்வமங்கல பிராப்திதஸ்து. நல்லபடியாக உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்திலும் காசி யாத்திரை முடிஞ்சது. முதல்ல வீட்டில் இருக்கிற குலதெய்வத்திற்கு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு ராமேஸ்வர யாத்திரை புறப்பட்டோம். ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு 22 தீர்த்தம் ஆடி எல்லாம் முடிச்சுட்டு தனுஷ்கோடி போய் மணல் லிங்கத்தில் மணலில் லிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணி அந்த மணல் லிங்கத்தை எடுத்துகிட்டு வந்து ஆற்றுல வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்துட்டு காசிக்கு போனோம். போய் பிரயாகையில் போய் திரிவேணி சங்கமத்தில் அந்த மணல் லிங்கத்தை கரைச்சிட்டு அங்கே வேணி தானம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தோம். காசி, கயா, அலகாபாத் எல்லாம் போயிட்டு வந்தோம். அயோத்தியில் போய் ராமரை சேவிச்சோம். உங்கள் எல்லோருடைய வேண்டுதல்னாலும் பிரார்த்தனைனாலும் நல்லபடியாக எங்கள் காசி யாத்திரை முடிஞ்சது. எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்து ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமிக்கு கங்கா ஜலத்தால் அபிஷேகத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். காசியில் நான் ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கேன். பாருங்க. தீர்காயுஷ்மான் பவ. காசியில் இது ரொம்ப நல்லா பண்ணி விற்கிறா மண்பாண்ட கலைஞர்கள். அருமையாக இருக்குது. இதில் குடிச்ச உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னால் அதனால் மண்ணால் செய்யப்பட்ட குவளை வாங்கிட்டு வந்தேன். அருமையாக இருக்குது பாருங்கோ. எவ்வளோ நல்லா வேலைப்பாடு பண்ணியிருக்கா பாருங்கோ. அப்புறம் அம்மா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா காசி சட்டி வேணும்னு. பாருங்க, நல்ல கனம், நல்ல கனமாக இருக்குது பாருங்க. காசி சட்டி பலன்னு பண்ணுறது காசி சட்டி. சவுண்டு பாருங்க. ருத்ராட்சம் 5 சரம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சரம் சுவாமிக்கு, 5 சரம் ஜனங்களுக்கு மொத்தம் 6 சரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. பரிகாரநாத சுவாமிக்கு ஒரு சரமும் மற்ற வர்ற ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு 5 சரமும் வாங்கியிருக்கேன். ருத்ராட்சம் சுவாமி படங்களுக்கு சாத்துறதுக்கு மாலை அழகழகாக வித்துன்றதா வாங்கியிருக்கேன். இது நான் போட்டுக்கிறதுக்காக சின்ன ருத்ராட்சம் வாங்கியிருக்கேன். இந்த மாலையெல்லாம் சாமிகளுக்கு சாத்துறதுக்கு. இந்த ஸ்படிக மணி அங்கே வித்துன்றதா ரொம்ப நல்லா இருந்தது பார்த்தேன். இதில் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறையாவே வாங்கியிருக்கேன். நம்ம இங்கே வர்ற பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்படிக மாலை நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சிகப்பு மணி மாலை பெண்கள்லாம் கேட்டால் நிறைய பேர் எனக்கு வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு. அதனால் இந்த சிகப்பு மணி மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. வீட்டு வாசலை திருஷ்டிக்கு கட்டுறதுக்காக சரி யாராவது கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது நல்லா இருந்தது, அழகழகாக இருந்தது பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. நிறைய வித்துட்டு வந்தா. இது பஞ்சபாத்திர ருத்ரணி எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கா பாருங்கள். ஒரிஜினல் நல்லா இருக்குது பாருங்கள். அருமையான காப்பர் பஞ்சபாத்திர ருத்ரணி. தெரிஞ்சவா ஒருத்தர் கேட்டிருந்தா காசி சொம்பு வேணும்னு. அதனால் அவளுக்கு வாங்கிட்டு வந்தேன். இது நான் மாற்றுக்கு ஒன்று வாங்கிட்டு அவளுக்கு 5 வாங்கியிருக்கேன் செட்டாக. பாருங்கள், நல்லா இருக்குது, அழகாக கனமாக இருக்குது பாருங்க. நம்ம ஆற்றுல வர ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி கங்கா பூஜை நடக்கிறது. சமாராதனை இருக்குது. வர்ற ஜனங்களுக்கெல்லாம் தானம் கொடுக்கணும். காசி போயிட்டு வந்தால் ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்ல. அதனால் வர்றவாளுக்கு கொடுக்கறதுக்காக அன்னபூரணி வாங்கிட்டு வந்திருக்கேன். 101 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 101 அன்னபூரணி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. பாருங்க, 101 அன்னபூரணி அழகாக ஜொலிக்கிறா பாருங்க. அப்புறம் நித்தியபடி ஆற்றுல அரிசியில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு அன்னபூரணி தனித்தனியாக. அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் பைசா கொடுத்து அன்னபூரணி வாங்கிட்டு வர சொன்னால் அவளுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் அன்னபூரணி.
ஆஜான பாப்பா இருக்கா பாருங்க அன்னபூரணி. பாருங்க பெரிய சைஸ் அன்னபூரணி. நல்ல பெரிய சைஸு. இது நம்ம பரிகாரநாத சுவாமி கோவிலில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக அதை விட பெரிய சைஸு. பாருங்க இது ஒருத்தர் கேட்டா, அதுக்காக அவளுக்காக வாங்கிட்டு வந்தேன். பத்மாசனத்தில் அன்னபூரணி. பாருங்க பின்னாடி ஜடையெல்லாம் இருக்கும் அம்பாளுக்கு. காமதேனு பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சோவிலே குங்குமச்சிமிழ் பாருங்க. அப்புறம் இந்த பிரசாதம் வந்து அங்கே ரொம்ப விசேஷமாக விற்கிறா, அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். சோட்டா கிருஷ்ணான்னு சொல்லி இதை வித்துட்டு இருந்தா. பார்த்தேன், அழகாக இருந்தார். தவழ்ற பட்டர் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க அருமையாக இருக்கார் கிருஷ்ணர், ஜொலிக்கிறார் பாருங்க. சரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இதை பூஜை பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக வாங்கிட்டு வந்தேன். காதில் கம்மல் போடுற மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா துவாரத்தோடவே பாருங்க தெரியும். சரி குழந்தை இல்லாமல் யாராவது வந்தால் அவளுக்கு இதை கொடுத்து பூஜை பண்ண சொல்லலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது சுத்தமான செப்புனால் செய்யப்பட்ட கை காப்பு பாருங்க. அன்னபூரணி இது ஒரு காசி சொம்பு பாருங்க. அப்புறம் சோழியம்மன் கோவிலில் பூஜை பண்ண சோவிகள் வர்ற பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக 108 சோவி. அப்புறம் கிண்டி ஒன்று வாங்கின அழகாக இருந்தது. அந்த சொம்பு நல்ல கனமாக சொம்புகள் பூஜைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். கோமாதா 2 அழகாக லட்சணமாக இருக்குது பாருங்க. நல்லா இருக்குது பாருங்க, மணியெல்லாம் கட்டியிருக்கா. விஷ்ணு பாதம் நல்ல கலைநயத்தோட கையிலேயே பண்ணியிருக்கா பாருங்க. இது கங்கை தீர்த்தம் பாத்திரத்தில் அடைச்சி விற்கிறா, வாங்கிட்டு வந்தேன். கங்கை தீர்த்தம் வர்றவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக. இது காசி கயிறு வேணுங்கிறவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. திரிசூல் அச்சு என்கிட்ட நிறைய பேர் கேட்டா, போன தடவை போயிருந்தப்பவே வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு, அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பிரயாகையில் போய் திரிவேணி சங்கமத்தில் 2 நதிகள் 3 நதிகளும் ஒன்று சேர்கிற இடத்துல போய் ஜலம் எடுத்துன்னு வந்து அதை கொடுத்து அடைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். கங்காஜலம் பாருங்க. இது விஷ்ணு பாதம். இங்கே நம்ம ஆற்றுக்கு வர பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக, வாத்தில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக கயாவில் வாங்கிட்டு வந்தேன். கையால் வாங்கி விஷ்ணு பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். விஷ்ணு பாத கோவிலில் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்தேன். இது காசி விஸ்வநாதர் பிரசாதம் பாருங்க, அங்கேயே கொடுத்தா, கோவில்லையே வாங்கினேன். இந்த வஸ்திரம் இந்த பிரசாதம் எல்லாம் அங்கே கொடுத்தா. இது ஒரிஜினல் வெண்கலத்தால் செய்யப்பட்ட வட்டில், வெண்கல வட்டில் பாருங்க, நல்ல கனமாக இருக்குது,
அருமையாக இருக்குது. இது வந்து பாருங்க, விஷ்ணு பாத தாம்பூலம் எவ்வளவு கலைநுட்பத்தோடு பண்ணியிருக்கா பாருங்க. விஷ்ணுவுடைய ஆயுதங்கள்லாம் அதில் இருக்குது பாருங்க. விஷ்ணு பாத தாம்பூலம் விசாலாட்சிக்கு சாத்தி வழிபாடு செய்யப்பட்ட வளையல்கள். விசாலாட்சிக்கு முன்பாக இருக்கிற ஸ்ரீசக்கர மகாமேருவில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்த வளையல்கள். இது அங்கே கோவிலுடைய அந்த இதெல்லாம் ஃபோட்டோ வரலாறு எல்லாம் இதில் இருக்குது பாருங்கோ. காசியினுடைய வரலாறு, காசி மகாத்மியம் புஸ்தகம். கைப்பை சில மாதத்துக்கு வர குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், அவளுக்கு கிஃப்டா அப்படிங்கிறக்காக கைப்பை வாங்கிட்டு வந்தேன் பாருங்க. அது அழகாக வேலைப்பாடோடு பண்ணியிருக்கா பாருங்க, நல்லா இருக்கும். சில மாதத்துக்கு வர குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்று ஒன்று கொடுக்கலாங்கிறக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சாவிக்கூத்து கீ செயின். இதில் வந்து ஒரு பக்கம் அன்னபூரணி வந்து சிவனுக்கு அன்னம் பாலிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம், அன்ன ஆகார குறைவு ஏற்படாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காசி சேத்திரத்தினுடைய கோபுரமும் விஸ்வநாதரும் இருக்கிற மாதிரி இதில் பொறிச்சிருப்பா. இது இருக்கிற இடத்துல அன்ன ஆகார குறைவு வராது. எல்லார் கையிலையும் இது எப்போவும் இருக்கணுங்கிறக்காக கீச்சைனாவே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறையவே வாங்கியிருக்கேன். வேணுங்கிறவங்க எனக்கு வந்து வாங்கிக்கோங்க, நம்ம மாத்திரை வந்து வாங்கிக்கோங்க. இது ரொம்ப விசேஷங்கிறனால நிறையவே வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. விசாலாட்சிக்கு சாத்தின வஸ்திரம் நான் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்தேன். விசாலாட்சிக்கு சாத்தின வஸ்திரம் பாருங்க, கோவில் காசி விஸ்வநாதர் கோவிலில். இது வந்து அங்கே மண்ணில் செஞ்சு விற்கிறா, அருமையாக இருக்குது. சோமாஸ் கணபதி, நம்ம ஊரில் சோமாஸ் கந்தர் இருப்பார்ல, அது மாதிரி அங்கே வந்து சோமாஸ் கணபதி, சிவன் பார்வதி விநாயகர் 3 பேர் இருக்கிற மாதிரி அழகாக செஞ்சுருக்கா. சுத்தமான மண்ணில் பண்ணியிருக்கா பாருங்க, நல்லா இருக்குது விக்கிரகம் அழகாக. நித்தியப்படி ஆற்றுல வச்சு பூஜை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். இங்கே நம்ம ஆற்றுக்கு வர்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்றவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக கங்காஜலம் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அங்கேருந்து எடுத்துன்னு வந்து நம்ம ராமேஸ்வர ராமநாத சுவாமிக்கும் ஒரு கேன் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணியாச்சு. இங்கே வர்றவாளுக்கு கொடுக்கறக்காக 2 கேனில் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், பெரிய பெரிய கேனில் பாருங்க. ஃபுல்லாக நினச்சின்னு வந்திருக்கேன் கேட்குறவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. அப்புறம் நம்ம மார்கழியில் வந்து பஜனை பாடுவோம் இல்லையா, திருப்பாவை திருமண்பாவை. அப்போ பாடுறச்ச தாளம் போடுறதுக்காக தாளம் காசியில் நல்லா இருக்கும், அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய தாளங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். தாளம் அப்புறம் இது வந்து அயோத்தி ராமர் கோவில். இப்படி தான் இருக்குது கோவில் அங்கே. சரி, அயோத்தி ராமர் கோவிலுக்கு போய் ராமரை சேவிச்சிருக்கோம் அப்படிங்கிறக்கு ஞாபகத்துக்காக அந்த கோவிலினுடைய மாதிரி மினியேச்சர்னு சொல்கிறா இல்லையா, அது வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நான் மாதிரி ஒன்று இருக்கட்டும் ஞாபகத்துக்காக அப்படின்னு. இதே மாதிரி தான் இருக்குது கோவில் அங்கே. அவ்வளோ அழகாக பளிங்கி கல்லால் கட்டியிருக்கா, அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதனுடைய ஞாபகத்துக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம விஸ்வநாதர் கோவில், விஸ்வநாதர் கோவில் காசி விஸ்வநாதர் கோவிலுடைய மாதிரி வடிவம், அதுவும் வாங்கிட்டு வந்தேன். நான் பித்தளையில் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், அவள் மரத்தில் தான் செஞ்சு வச்சுருக்கா பாருங்கள். உள்ள சுவாமி இருக்கிற மாதிரியே
பண்ணியிருக்கா பாருங்க, இங்கே இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா பாருங்க. நல்லா கலைநயத்தோடு செஞ்சு கொடுத்துருக்கா. விலை ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம ஆற்றுல இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். இது என்னுடைய 3வது தடவை காசி யாத்திரை. நான் இந்த தடவையோட 3 தடவை காசி யாத்திரை போயிருக்கேன். அதனால் சரி எல்லாம் ஞாபகத்துக்கு ஒன்று ஒன்று இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நித்தியப்படி ஆற்றுல பூஜை கைங்கரியங்களுக்காக சொம்புகள் வாங்கிட்டு வந்து நல்லா கனமாக நல்லா இருக்குது, வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்திருக்கேன், காசி பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன், விஸ்வநாதருக்கு சாத்தின வஸ்திரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. காசியில் நான் வாங்கியவை. பாருங்க, பாருங்க. காசிக்கு யாத்திரை போகிறவாளுக்கு ஒரு சின்ன இது சொல்கிற கேட்டுக்குங்கோ. அதாவது காசி யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி ஆற்றுல குலதெய்வத்திற்கு 2வது குலதெய்வத்துக்கும், அதாவது அம்மா வீட்டு வழி அப்பா வீட்டு வழி 2 தெய்வங்களுக்கும் மஞ்சள் துணியில் காணிக்க முடிஞ்சு வைக்கணும். முடிஞ்சு வச்சுட்டு வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிக்கணும். அடுத்தது ராமேஸ்வரம் போய் 22 தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தனுஷ்கோடி போய் மணல் லிங்க பூஜை பண்ணி தனுர் வரைஞ்சி அந்த மண்ணை எடுத்துன்னு வந்து ஆற்றுல வச்சு பூஜை பண்ணணும். பண்ணிட்டு யாத்ரா தானம், நம்முடைய ஆற்றுல யாத்ரா தானம் கொடுத்துட்டு அப்புறம் காசிக்கு புறப்படணும். போய் காசியில் போய் 1வது திரிவேணி சங்கமத்தில் பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி 3 சங்கமிக்கிற சங்கமத்தில் போய் அந்த மணல் லிங்கத்துக்கு அங்கே பூஜை பண்ணி, அங்கே வாத்தியாரெல்லாம் இருப்பா, சங்கல்பம் பண்ணி வைப்பா புரோகிதர், அவகிட்ட சொல்லி சங்கல்பம்லாம் பண்ணிட்டு மணல் லிங்கத்தை கரைக்கணும். அப்புறம் சங்கல்பம் பண்ணி சங்கல்ப ஸ்நானம்னு பண்ணணும். சங்கல்ப ஸ்நானம் பண்ணிட்டு தம்பதியாக போகிறவா வேணி தானம் பண்ணணும். முதல் தடவை போகிறவா தான் அந்த மாதிரி பண்ணணும், அடுத்தடுத்து போகிறவா பண்ண தேவையில்லை. முதல் தடவை போகிறவா கண்டிப்பாக தம்பதி பூஜை பண்ணிக்கோங்க, வேணி தானம் பண்ணுங்க. அப்புறம் பித்திருக்காரி ஏதாவது பண்ணுறவா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை பண்ணிட்டு வாங்க. அடுத்தது கயா போங்க. கயாவில் போய் 32 பிண்டங்கள் வைப்பா, வச்சு நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் பேரையும் சொல்லி அவளுக்காக தர்ப்பணம் பண்ணுங்க. அருமையாக பண்ணி கொடுப்பாங்க. பண்ணி விஷ்ணு பாதத்தில் அந்த பிண்டங்களை சமர்ப்பிங்க, அருமையாக இருக்கும். அடுத்தது காசியில் கங்கையில் ஸ்நானம் பண்ணணும். காலையில் 4 மணிக்கு, விடியக்கால் 4 மணிக்கு விஸ்வநாதருக்கு உங்கள் கையால் பாலாபிஷேகம் பண்ணலாம், அந்த பாக்கியம் கிடைக்கும். முடிஞ்சவா கண்டிப்பாக காசி போகிறவா தவறாமல் காலையில் 4 மணிக்கு விஸ்வநாதருக்கு பாலாபிஷேகம் பண்ணுற பூஜையில் கலந்துக்கோங்க. அவாவா கையால் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணலாம், அதை பண்ணுங்க. விசாலாட்சியை சேவிங்கோ. விசாலாட்சி கோவிலில் சிகப்பு கலர் வளையல் வாங்கி வச்சு பூஜை பண்ணி எடுத்துன்னு வாங்க, ரொம்ப நல்லது. அன்னபூரணியை சேவிச்சுட்டு வாங்க. காலபைரவர், துர்கா மந்திர் போங்க, நல்லாயிருக்கும். காசியில் 7 கோவில் சேவிக்க வேண்டியது. விசேஷமாக கேதாரநாதேஸ்வரர் கேதார்கட்டுக்கிட்ட இருக்குது. நீங்கள் அங்கே போய் கேதாரநாதேஸ்வரருக்கு உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி புஷ்பம் சாத்தி வழிபாடு பண்ணலாம். வேறு எந்த கோவிலும் அந்தளவுக்கு இது கிடையாது. அங்கே வந்து நல்லா அனுமதிப்பான், நல்லா பண்ணி கொடுப்பான். போயிட்டு வாங்கோ. போயிட்டு வந்துட்டு காசியில் அங்கே பிரயாகையில் ஜலம் எடுத்துட்டு, காசியில் கங்கையில் ஜலம் எடுத்துன்னு வந்து ஆற்றுல கங்கா பூஜை பண்ணிட்டு ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமிக்கு இந்த கங்கா ஜலத்தை அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டு நம்முடைய ஆற்றுல சமாராதனை பண்ணணும், போஜனம் கொடுக்கணும், அதாவது அன்னதானம்.
வர்றவாளுக்கு அன்னதானம் கொடுத்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பொருட்களை கொடுக்கணும். இதுதான் காசி யாத்திரையுடைய வழிமுறை. இதை செய்கிறவாளுக்கு சகல வளங்களும் நலங்களும் கிடைக்கும். நான் 3 தடவை போயிருக்கேன். 3 தடவை இதே வழிமுறைப்படி தான் நான் போய் வந்திருக்கேன். ஒரு தடவை போகும்போது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வருஷம் போகிற மாதிரி அனுகிரகம் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த வழிமுறைப்படி பண்ணுங்கோ, உங்கள் வேண்டுதல்லாம் நிறைவேறும். விசாலாட்சி விஸ்வநாதர் அருட்கடாட்சம் கிடைக்கும். கண்டிப்பாக அதை செய்யுங்க. இந்த பொருளெல்லாம் தேவை அப்படிங்கிறவா 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆத்திரை நடக்கிற சமாதாரணி கங்கா பூஜைக்கு தவறாமல் கலந்துக்கோங்க. வர்றவாளுக்கெல்லாம் இது கிடைக்கும். விஜய் பவ, தீர்காயுஷ்மான் பவ, சர்வமங்கள பிராப்திதஸ்து. விஜய் பவ, ஆயுஷ்மான் பவ. 22ஆம் தேதி நம்முடைய ஆற்றுல கங்கா பூஜை இருக்குது, சமாராதனை இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தவறாமல் கலந்துக்குங்க. விஜய் பவ. இந்த பொருட்களை தாராளமாக வந்து பெற்றுக்கலாம். விஜய் பவ.